பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நீங்கள் இப்போ இமேஜினேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெரிய தோட்டம் வச்சுன்னு இருக்கீங்க. அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கொய்யா செடி இருக்குது, மாம்பழ செடி இருக்குது, அப்புறம் சீத்தாப்பழ செடி இருக்குது. எல்லா பழச்செடியும் வச்சுன்னு இருக்கீங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு முள்ளு செடியும் வந்து விளைஞ்சிருக்கு. பெருசா ஒரு முள்ளு செடி இடத்த அடைச்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? தோட்டத்துக்கு போறீங்க. கொய்யா பழத்த பறிச்சு சாப்பிடுவீங்க. அ சப்போட்டா பழத்த பறிச்சு சாப்பிடுவீங்க. சீத்தா பழத்த பறிச்சு சாப்பிடுவீங்க. என்னது இது? இந்த முள்ளு மரம் இடத்த அடைச்சிட்டு இருக்கு. இந்த முள்ளு மரத்த நம்ம வெட்டிடலாம். கோடாரி எடுத்து வெட்டிடலாம்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நினைப்பீங்க. ஓகேங்களா? அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மகிட்ட அன்பு எப்பவுமே இருக்கணுமா. நம்ம என்ன பண்றோம் அநேக நேரத்துல, உங்கள சொல்லல, நீங்கலாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. எப்பயாவது நம்ம என்ன பண்றோம், பெற்றோரிடத்துல ரொம்ப கோவமா பேசுறோம். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கோவமா பேசுறோம். ஏன் இந்த கோவம் நமக்குள்ள வருதுன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? நமக்குள்ள கோவம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? கோபம் கொள்றதும் தவறு தான். ஆனா, அந்த கோபம் வந்த உடனே பாவம் செய்வாங்க. அது ரொம்ப தவறு.